பொதிகை தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருப்போர் அனைவருக்கும் அன்பான இனிய காலை வணக்கம். இது வணக்கம் பொதிகை நிகழ்ச்சி. இன்னைக்கு ஜூன் 12 உலக குழந்தை தொழிலாளி எதிர்ப்பு தினம். இந்திய சட்டத்தின்படி 14 வயதுக்கு கீழே இருக்கிற எந்த குழந்தையும் எந்த தொழிலும் ஈடுபடுத்தக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா இருக்கு. இதோட முக்கியமான நோக்கமே அவர்களுக்கு கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். நிகழ்ச்சியுடைய முதல் பகுதி திருக்குறள். தவம் அதிகாரத்தை சேர்ந்த 267வது குறள். சுடச்சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோக்கிற்பவர்க்கு. இந்த குறளுக்கான விளக்கம், நெருப்புல பொன்னை சுடும்பொழுது அதனுடைய ஒளி பெருகுவது போல துன்பம் வர வர தவம் செய்பவருக்கு ஞானம் பெருகும். அடுத்த பகுதி யோகம் இன்று. சமூக வலைதளங்களில் முடங்கி கிடக்கிற இந்த காலகட்டத்தில் அதனால மன அழுத்தமும் மனக்கழிவுகளும் அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு பல்வேறு ஆராய்ச்சிகள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கு. இந்த மன அழுத்தமும் மனக்கழிவுகளும் நமக்குள்ளேருந்து வெளியேற்றணும்னா அதுக்கு உடற்பயிற்சி, யோகா, தியானம் இதெல்லாம் செய்கிறது பெரும் உதவியாக இருக்கு. இந்த யோகம் என்ற பகுதியில் பல்வேறு யோகாக்கள் நம்ம தினமும் தெரிஞ்சுட்டு வரோம். அதை நமக்கு தெளிவாக விளக்கமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு யோகா ஆசிரியர் சவுந்தரராஜன். அதை எப்படி செய்யறதுன்னு செய்து காட்டுறாங்க சுகந்தி. இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போற யோகா சுகமஸ்தி ஆசனத்துடைய 3வது நிலை. பொதிகை நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, நவீன அறிவியலில் இருக்கக்கூடிய சைக்கோசிஸ் என்று சொல்லக்கூடிய உளவியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நீண்ட பட்டியல் இருக்கிறது. அது போலவே ஆயுர்வேதத்திலும் உன்மத நிலை என்பது ஒரு முக்கியமான ஒரு மனம் சார் பிறழ்வு அல்லது மனம் சார் பிரச்சனைகளை சார்ந்த ஒரு அறிவுத்துறை. அதில் 5 விதமான மனப்பிரச்சனைகளை ஆயுர்வேதம் பட்டியலிடுகிறது. அதில் முக்கியமானது கபம் சார்ந்த தோஷத்தால் வரக்கூடிய உன்மத நிலை, கபச்ச உன்மதா என்று பெயர். அதுக்கு அதாவது ஒருவர் திடீரென்று வீக்கம் ஏற்படுகிறது, முகம் முழுவதும் வீங்கிய நிலையில் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது வெளிப்புறம் பார்ப்பதற்கு ஒரு வீக்கம் என்றுதான் தோன்றுகிறது. அதற்கு இணையாகவே கபதோஷத்தில் ஏற்பட்ட பிரச்சனையால் தான் அந்த வீக்கம் உருவாகி இருக்கிறது. அது ஒரு வகையில் மனம் சார்ந்த மனநோயாகவும் இருப்பதற்கான வாய்ப்புள்ளது என்றுதான் ஆயுர்வேதம் இதை பட்டியலிடுகிறது. அப்போது ஒரு வீக்கம் என்பது வெறும் உடல் சார்ந்த பிரச்சனை மட்டுமல்ல, அது உளவியலிலும் அல்லது மனதிலும் ஏதோ ஒரு பிரச்சனைக்கான அறிகுறி தான். இது முதல் நிலை. அப்போ அந்த கபம் என்று சொல்லக்கூடிய உடலில் நீர்த்தன்மையை மிக சரியாக நிர்வகிக்க முடியாத பொழுது, உடல் எடை பருமனாகும் பொழுது அது உடல் சார் பிரச்சனையாக மட்டுமல்லாமல் உள்ளம் சார்ந்த பிரச்சனையாகவும் மாறிவிடுகிறது என்பதால் உடல் சார்ந்த ஆரோக்கியம் மிக முக்கியம் என்று ஆயுர்வேதம் சொல்லுது. அப்போ இந்த 5 பிரச்சனைகளில் மிக முக்கியமானது உன்மத்த நிலை என்று சொல்லக்கூடிய மன பிரச்சனைகள். இந்த கபச்ச உன்மத்தம் என்று சொல்லக்கூடிய கபதோஷத்தால் இந்த உடல் உள நோயாக மனநோயாக மாறுவதற்கான அறிகுறி அதிகமாக தூங்குதல். அடுத்ததாக லெஸ் ஸ்பீச், மிக கம்மியாக ஒருத்தர் பேசுகிறத திடீர்னு நிறுத்திக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், சரியாக யாரோடும் பேசுறதில்ல, பேச்சை எல்லாத்தையும் குறைத்து கொள்கிறார் என்றால் அதுவும் இந்த உன்மத்த நிலைதான் என்று ஆயுர்வேதம் சொல்கிறது. 3வதாக உணவில் ஆர்வமின்மை. ஒரு குறிப்பிட்ட உணவை இத்தனை வருடம் நல்லா தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டே வந்தார், கடந்த சில நாட்களாக திடீரென்று உணவின் மீது ஆர்வமே இல்லாமல் ஆகிவிடுகிறது என்றால் அதுவும் கபச்ச உன்மத்தம் தான். அவருக்கு மனநோய் ஆரம்பித்திருக்கிறது என்று அர்த்தம். அப்போது நம்ம உணவு இப்போல்லாம் சரியாக சாப்பிட்றதில்ல அப்படின்னு யாரையாவது ஒருத்தர் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஆழத்தில் அவர் மனதளவிலும் எங்கோ ஒரு இடத்தில் பிரச்சனையில் இருக்கிறார் என்று அர்த்தம். அப்போ உணவு வேண்டாம் என்று நினைத்தல். அப்புறம் முக்கியமாக ருசியின்மை. ஒரு தொடர்ந்து கடந்த ஒரு 20-30 வருடங்களாக ஒரு தொடர்ந்து ருசியுடன் உணவை சாப்பிட்டு கொண்டிருந்த ஒருவர் திடீர்னு ருசியே இல்லை, எனக்கு எந்த உணவில் இருக்கக்கூடிய ருசியே எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா அது உடலியல் பிரச்சனை என்பது முதல் நிலை. அது ஆழத்தில் உளவியல் தளத்திலும் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்றுதான் அர்த்தம். அப்போ இந்த கபதோஷம் என்று சொல்லக்கூடிய உடலின் நீர்த்தன்மையை மிகச் சரியாக நிர்வகிப்பதன் மூலமாக உடல் பிரச்சனை, உள்ளத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, இந்த 2ஐயும் சரி செய்து விடலாம். ஹைப்போதைராய்டு அல்லது ஹைப்பர் தைராய்டு என்று 2ஆக நவீன அறிவியல் இதை வகை செய்கிறது. ஒருவருக்கு இந்த தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் பொழுது மட்டுமே தான் அவர் உடல் பருமனான மனிதராக மாறுகிறார்.
இப்போ உடல் பருமனை ஒருத்தர் குறைக்கணும் அப்படின்னா அவர் ஏதோ ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் த்ரெட்மில்ல நடந்தாலோ இல்லது 3 மணி நேரம் வாக்கிங் பண்ணாலோ அல்லது 3 மணி நேரத்துக்கு தொடர்ந்து ஒரு ஜிம்மில் போய் உடற்பயிற்சி செய்வதனால் மட்டுமோ இந்த உடல் எடை அது உடல் பருமன் குறைந்து விடாது. மிகச்சரியாக ஒரு பாடத்திட்டம் இருக்க வேண்டும். அந்த பாடத்திட்டம் இந்த கபஜ உன்மத்தம் என்று சொல்லக்கூடிய உடலின் நீர்த்தன்மையை மிகச்சரியாக நிர்வகிக்கக்கூடிய பாடத்திட்டமாக இருக்க வேண்டும். முக்கியமாக இந்த தைராய்டு சுரப்பியை மிகச்சரியாக இயங்கச் செய்வதன் மூலமாக மட்டுமே ஒருவர் உடல் எடை மிகச்சரியான உடல் எடையாக வைத்துக்கொள்ள முடியும். இன்று மிக முக்கியமான ஒரு பயிற்சி. நாம் கடந்த சில நாட்களாக சுகம் என்கிற வார்த்தையில் தொடங்கக்கூடிய பயிற்சிகளை பார்த்து கொண்டு வைக்கிறோம். அப்படி என்றால் யார் வேண்டுமானாலும் முயற்சி செய்து பார்க்கலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஓய்வுக்கான பயிற்சிகள் தான் இவை அனைத்துமே. அதில் இன்றும் சுக மத்யாசனம் என்று சொல்லக்கூடிய ஒரு பயிற்சியை காண இருக்கிறோம். இதற்கு கால்கள் நீட்டிய நிலையில் இலகுவாக உடலை வைத்து கொண்டு தரையில் அமர்ந்து கைகளை பின்புறமாக கொண்டு சென்று முழங்கையை பின்புறமாக கொண்டு சென்று கட்டிய நிலையில் வைத்து கொள்ள வேண்டும். கடந்த பயிற்சிகளில் முழங்கையை நீட்டிய நிலையில் வைத்திருந்தோம் அல்லது கை உள்ளங்கையை வைத்திருந்தோம். இந்த பயிற்சியில் உங்களுடைய முழங்கை இரண்டும் தரையில் இருக்க வேண்டும், பின்புறம் 2 கைகளும் கட்டிய நிலையில் அல்லது தொட்ட நிலையிலேனும் இருக்க வேண்டும். இது அடிப்படை. அதுதான் மிகச்சரியாக சில இடங்களில் அந்த நரம்பு மண்டலத்தை சுண்டி இழுத்து மிகச்சரியான ஓய்வை கொடுத்துவிடும். ஆகவே இந்த கட்டிய நிலை மிக முக்கியம். அதன் பின் தலையை முழுவதுமாக பின்புறம் தொங்கவிட்ட நிலையில் இருக்க வேண்டும். உங்களுடைய சின் தாடையில் தொடங்கி தொண்டை குழி வரை ஒரு சின்ன அந்த எக்ஸ்டென்ஷன் ஒன்று நடந்திருக்கணும். நல்ல இழுத்து கட்டிய நிலை ஒன்று உருவாகி இருக்க வேண்டும். இது அடிப்படை. கால்கள் நீட்டிய நிலையில் இருக்கணும். இப்போ 2 கால்களையும் மடித்து வலது காலை மடித்து இடது தொடை மேல் வைத்து வலது காலை முழுவதுமாக வெளிப்புறம் தள்ளிவிட வேண்டும். இதுதான் இறுதி நிலை. இந்த இறுதி நிலையில் 3 முறை மூச்சை நன்றாக உள்ளிழுத்து வெளியே விட வேண்டும். அப்படி மூச்சு உள்ளிழுத்து வெளியே விடும் பொழுது உங்களுடைய தொண்டை பகுதியில் ஒரு குளுமை அல்லது ஒரு வறட்சி தன்மை ஏற்படலாம். அதுதான் இந்த பயிற்சியில் மிக முக்கியமான விஷயமே. உங்களுடைய சின் அதாவது தாடை பகுதியில் தொடங்கி தொப்புள் பகுதி வரை அடி வயிற்று பகுதி வரை இந்த இறுதி நிலையில் என்ன ஆகும்னா ஒரு நீண்ட ஸ்ட்ரெச் ஒன்று கிடைச்சிருக்கும். அதன் மூலமாக இதுவரை நீங்கள் மூச்சு திணறல் அல்லது மூச்சு சார்ந்த பிரச்சனைகள் அல்லது கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய மூச்சு மாறிக்கிட்டே இருக்கு, சளி பிடிச்சுக்குது, இது மாதிரியான பிரச்சனை இருப்பவர்களுக்கு இந்த பயிற்சி நேரடியான தீர்வு. ஒரு வாரம் பயிற்சி பண்ணினாலே தெரியும் உங்களுடைய மூச்சின் தன்மை முற்றிலுமாக மாறிடும். மிக ஆழ்ந்த சுவாசத்தை உள்ளிழுத்து வெளியிட்டு கொண்டு இருப்பீர்கள். இது மூச்சு சம்பந்தமாக நடக்கும். இரண்டாவது, ஒரு உணவை உட்கொண்டு அது செரிமானம் ஆவதற்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் தேவை. சிலருக்கு என்ன ஆயிடும்னா இந்த காலகட்டம் மிக நீண்ட காலகட்டமாக இருக்கும். 11 மணிக்கு காலையில் டிஃபன் சாப்பிட்ருப்பாங்க, 3:30 மணி 4 மணி வரைக்கும் பசியே இல்லாமல் இருக்கும். அவருக்கு ஜடராக்னி அல்லது இந்த டைஜஸ்டிவ் ஃபயர் இல்லைன்னு அர்த்தம், ஏதோ ஒரு டிஸ்டர்ப் ஆகிருக்குன்னு அர்த்தம். சிலருக்கு என்ன ஆகும்னா 11 மணிக்கு தான் சாப்பிட்ருப்பாங்க, 12 மணிக்கு உடனே பசிக்கும். இந்த ரெண்டுமே பிரச்சனை தான். சரியான கால அளவில் ஒரு உணவு செரிமானம் நிகழ வேண்டும், அல்லது சாப்பிட்ட உணவு சிறிது சிறிதாக செரிமானம் ஆன பின் பசியை மிகச்சரியான கால அளவில் தூண்ட வேண்டும். இது ரெண்டும் நிகழாததற்கு முக்கியமான காரணம் ஜடராக்னி. அந்த அக்னியை தூண்டக்கூடிய பயிற்சியாகவும் இந்த பயிற்சியை நாம் உபயோகித்துக் கொள்ள வேண்டாம். அப்போ ஒரே பயிற்சியில் 2 விஷயம் நடக்குது. ஒன்று, உங்களுடைய ரெஸ்பிரேட்டரி டிசார்டர் என்று சொல்லக்கூடிய மூச்சு சார்ந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்கிறது. இன்னொன்று, அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்கிறது. மீண்டும் ஒரு பயிற்சியுடன் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். யோகம் என்ற பகுதியை தொடர்ந்து அடுத்து வருகிறது பொதிகையின் சமையல் நேரம். பொதுவாகவே டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அது என்ன சாக்லேட் சாஸ், அதை எப்படி செய்கிறது அப்படின்னு செய்து காட்ட போகிறாங்க சசிமதன். வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா சாக்லேட் சாஸ். எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த சாக்லேட் சாஸ் எது மேலே டாப்பிங்ஸ் பண்ணாலும் எல்லாருக்குமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரலாம் பிடிக்கும். அதை வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா வெளியில் விற்கிறதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி இல்லையா, வாங்க மாட்டோம். வீட்டில் ஈஸியாக செய்கிற மாதிரி நான் கற்றுக் கொடுக்க போகிறேன்.
இது ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து தண்ணியில் செய்தீங்கன்னா உங்களுக்கு 1 மாதம் வரையிலும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பாலில் செய்தீங்கன்னா ஒரு வாரம் வச்சுக்கலாம். சாக்லேட் சாஸ்க்கு தேவையான பொருட்கள் தண்ணீர் இல்லைன்னா பால். பாலில் செய்தீங்கன்னா சீக்கிரம் கெட்டுடும், 1 வாரம் தான் வச்சுக்கலாம். அதனால தான் தண்ணி கொடுத்துருக்கேன். கொக்கோ பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை 1/4 கப், வெனிலா எசன்ஸ் சிறிது, வெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன். ஒரு 1/2 கப்பு தண்ணி போட்டுக்கிறேன். இதுலேயே நம்ம வந்து கார்ன்ஃப்ளவரும் இதுவும் கொக்கோ பவுடரும் போட்டாக்கா உங்களுக்கு கட்டி தட்டிடும். அதனால் என்ன செய்ய போகிறேன், நான் கார்ன்ஃப்ளவரும் கொக்கோ பவுடரும் ஒரு கிண்ணத்தில் போட்டு நல்லா கலந்துக்க போகிறேன். தண்ணி ஊற்று கட்டி இல்லாமல் வரும். அப்போ தான் அதே போல் கலக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு அந்த பலூன் ஸ்டாரர் இருந்தால் அதில் கலக்குங்க. அப்படி இல்லைன்னா வீட்டில் ஃபோர்க் இருந்தால் ஃபோர்க்கில் கலந்துக்கோங்க, கட்டி இல்லாமல். ஸோ இதெல்லாம் நம்ம கடையில் வாங்கும்போது இதெல்லாம் ரொம்ப ஏதோ பெரிய வேலை பண்ணுவாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிப்போம். ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் ஈஸியாக வீட்லேயே பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் கைவசம் நம்ம வீட்டில் இருந்ததுன்னா எந்த டிஷ் எந்த ரெசிபி வேணாலும் நமக்கு பண்ண ஈஸியாக இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வரும். அப்புறம் கட்டி இல்லாமல் கலந்துக்கிறேன். நல்லா பீட் பண்ணி கலந்தாச்சு. இப்போ இதில் வந்து சர்க்கரை போட்டுக்கிறேன். சர்க்கரையும் கரைஞ்சிருச்சு. அதிலே வந்து இந்த கரைசல் கார்ன்ஃப்ளவர் இருக்கிறதால கெட்டிப்படும். நீங்கள் அப்புறம் வேணும்னாலும் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இது மில்க் ஷேக் மேலே போட்டுக்கலாம், ஐஸ்கிரீம் மேலே போட்டுக்கலாம். சில குழந்தைங்களுக்கு வந்து ப்ரெட்டில் தடவி கொடுத்தா கூட சாப்பிடுவாங்க. அதனால் சாக்லேட் ஃப்ளேவர் எல்லாருக்குமே பிடிக்கும்ல. அந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், திக்காக இருக்குது. அப்புறம் கலர் பாருங்கள் சேஞ்ச் ஆகிடுது. ஊற்றும் போது எப்படி லைட் ப்ரௌனாக இருந்தது, இப்போ பாருங்கள் நல்லா டார்க் ப்ரௌனாக ஆகிடுது. அந்த கலர் மாறுது பாருங்கள். இதுலேயே கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் நான் வந்து பவுடர் ஃபார்மில் போடுறேன். நீங்கள் எசன்ஸாக இருந்தால் எசன்ஸ் போட்டுக்கோங்க. வெனிலா எசன்ஸ் இது 2 விதத்துலேயும் கிடைக்குது, பவுடர்லேயும் கிடைக்குது, லிக்விட்லேயும் கிடைக்குது. வெனிலா எசன்ஸ் போட்டுட்டேன். அப்புறம் அந்த சாஸில் வந்து ஒரு ஷைனிங் இருக்கும் இல்லையா, அந்த ஷைனிங்க்கு பட்டர் கொஞ்சம் நிறுத்திடுறேன். நிறுத்திட்டு பட்டர் சேர்க்குறேன். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த திக்னஸ் போகிறோன்னா இப்படியே விட்டுடுங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் அடுப்பில் வச்சிங்கன்னா கெட்டியாகிடும். அப்புறம் கலரும் சேஞ்ச் ஆகிடுது. அசல் நம்மளுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்குல்ல. அப்புறம் அந்த ஷைனிங்க்கு நம்ம பட்டர் சேர்த்துருக்கோம். எல்லாத்தையும் சேர்த்து கலந்தாச்சு. உங்களுக்கு இதை விட இன்னும் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து மறுபடியும் கொஞ்சம் ஸ்டவ்வில் வச்சு எடுத்துக்கலாம். இதுவே போரிங் கன்சிஸ்டன்சி தான். பாருங்கள், இப்படி போர் பண்ணலாம். நீங்கள் ஐஸ்கிரீம் மேலெலாம் இந்த திக்னஸ் இருந்தால் தான் நல்லா நிற்கும். உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணும் அப்படின்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ சாக்லேட் சாஸ் ரெடி ஆகிடுது. இப்போ ரொம்ப தண்ணி ஆகிடுது என்ன செய்கிறது அப்படின்ட்டு யோசிக்க வேண்டாம். ரொம்ப தண்ணி ஆகிடுதுன்னா கார்ன்ஃப்ளவரோ இல்லை சாக்லேட் பவுடர், அதாவது கொக்கோ பவுடரோ தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கலாம். அதனால் நீங்கள் எப்படி வேணாலும், இது எதுவுமே கெட்டு போகாது. அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் வீட்டில் வந்து இந்த சாஸ்லாம் போடுவோம்ல, அந்த பாட்டில் இருந்தால் அதில் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு டாப்பிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதோடையே அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நல்லா ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்காக வாங்கிக்கோங்க அந்த சாஸ் பாட்டில்.
இப்போல்லாம் பிளாஸ்டிக் வேண்டாம் வேண்டாங்கிறாங்கல்ல, அவேர்னஸ் ஜாஸ்தியாக போயிடுச்சு. அதனால் ஃபுட் கிரேடு பிளாஸ்டிக் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் அதில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நிறைய விலை கொடுத்து நம்ம வெளியில் வாங்க சங்கடப்படுவோம். சில பேர் வந்து வேண்டாம், என்னத்துக்கு அவ்வளோ விலை கொடுத்து வாங்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதனால் இப்போ வந்து ஈஸியாக நீங்கள் கொக்கோ பவுட்ரு வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா சர்க்கரை கார்ன்ஃப்ளவர்லாம் எப்படியுமே வீட்டில் இருக்கும். அதனால் ஈஸியாக செய்திடலாம். செய்துட்டு எல்லாத்துக்கும் டாப்பிக்ஸ் பண்ணி, திடீர்னு நமக்கு ஜாம் இல்லை குழந்தைங்களுக்கு அப்படின்னா அவங்க சாக்லேட் ஃப்ளேவர் விரும்புவாங்க இல்லையா, ப்ரெட்டில் கூட இதை வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாம். ஒன்றும் ஆகாது. நல்லா திக்காகவே செய்து வச்சுக்கோங்க ப்ரெட்டுக்குன்னா. அதனால் நம்மளுக்கு அடிஷ்னலாக ஒன்று வீட்டில் இருக்கா மாதிரி இருக்கும் அதை செய்து வச்சுட்டிங்கன்னா. சாஸ் பாட்டிலில் ஊற்றிக்கிட்டிங்கன்னா டாப்பிங் போட்டுருங்க. ஐஸ்கிரீம் மேலேயும் டாப்பிங் பண்ணலாம். அதனால் இதெல்லாம் செய்து கொடுங்க, செய்து அசத்துங்க. நன்றி, வணக்கம். சாக்லேட் சாஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த பகுதி இல்லத்தின் செல்வங்கள். வண்ண மீன்கள் வளர்ப்பு குறித்து இல்லத்தின் செல்வங்கள் பகுதியில் கடந்த நாட்களை தொடர்ந்து தெரிஞ்சுட்டு வரும். அந்த வளர்ப்பு குறித்து புதிதான முக்கியமான தகவல்களை இன்றைக்கும் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்க போகிறாரு தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பேராசிரியர் கே ராவணேஸ்வரன் அவர்கள். வணக்கம் நேயர்களே. இன்றைய இல்லத்தில் செல்வங்கள் என்ற நிகழ்ச்சியில் வந்து ஃபைட்டர் மீனுடைய வளர்ப்பு மற்றும் இனப்பெருக்கத்தை பற்றி பார்த்து வரோம். நேற்று நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் மீன் எப்படி பராமரிக்கணும், பெண் மீன் எப்படி பராமரிக்கணும்னு சொல்லி பார்த்தோம். இன்னும் அதெல்லாம் அதோட முக்கியத்துவத்தையும் நம்ம வந்து நேற்றெல்லாம் பார்த்தோம். இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா அந்த ஆண் மீன் பெண் மீன்களை எவ்வாறு தேர்வு செய்வது, எவ்வாறு இனப்பெருக்கம் செய்வதுன்றதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா போகிற ஃபைட்டர் பீஸில் பார்த்தீங்கன்னாவே ஆண் மீன்கள் வந்து பார்ப்பதற்கு வந்து மிகவும் அழகாகவும் இறக்கைகள் வந்து நல்லா பறந்து விரிந்து காணப்படும். அதனால தான் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஆண் மீனுக்கு தான் இதில் வந்து மதிப்பு ஜாஸ்தி, விலையும் அதிகமாக கிடைக்கும். பெண் மீன்களுக்கு வந்து அதிக விலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் அப்படின்னு சொல்ல, ஆண் மீன்களுடைய ஆண் மீனை பாருங்கள், ஆண் மீனுடைய சிறகுகள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கப்பல் போல் ஒரு கப்பலுடைய இது கப்பல் போகும்போது எப்படி அந்த இதெல்லாம் அந்த துணியெல்லாம் அப்படியே பறந்து வருது தெரியுங்களா, அது மாதிரி ஒரு பறந்து விரிந்து போன்ற ஒரு அமைப்பை கொண்டிருக்கும் ஆண் மீன்களில். இது ஒரு வகையான ஆண் மீன். அதே மாதிரி இது ஒரு வகையான ஆண் மீன். கலரை பார்த்தாவே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பல விதமான கலரில் இருக்கும் ஒவ்வொரு ஃபைட்டரும். இந்த ஆண் மீன் வந்து அதனுடைய கலரேஷன், அதனுடைய வகையை பொறுத்து அதனுடைய விலையை நிர்ணயிக்கப்படுகிறது. இப்போ சாதாரணமாக வந்து 20 ரூபாயிலிருந்து பார்த்தீங்கன்னா 450 ரூபா 1000 ரூபாய் வரையும் வந்து ஒரு ஃபைட்டருடைய விலையெல்லாம் நிர்ணயிக்கிறாங்க இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி வியாபார ரீதியில் வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொண்டு இருக்குது. இதில் வந்து ஆண் மீன் பெண் மீன் பார்க்கப்படும் போது நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆண் மீன்கள் வந்து பார்ப்பதற்கு மிக அழகாகவும் ரெக்கைகள் நல்ல பறந்து விரிந்து காணப்படும். ஆனால் பெண் மீன்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சிருக்கப்போ இது எல்லாமே பெண் மீன்கள். இதில் பெண் மீன்களில் பார்த்தீங்கன்னா ரெக்கைகள் வந்து ஆண் மீன்கள் போல இருக்காது, உருவத்திலும் வந்து ரொம்ப சிறியதாக தான் இருக்கும். உங்களுக்கு பாருங்க, வால் துடுப்பெல்லாம் பார்த்தா சிறிதாகவும் முதுகு துடுப்புகள்லாம் சிறிதாக தான் இருக்கும். ஆனால் இந்த மீன்கள் வந்து இப்போ பெண் மீன்கள் வந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆண் மீன்கள் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு மெச்சூரிட்டி ஸ்டேஜுக்கு வந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது. ஸோ அந்த மாதிரி மீன்கள் தான். இந்த மீன் இனப்பெருக்கம் செய்வது வந்து மிகவும் வந்து ஒரு நல்ல ஒரு பார்க்கறதுக்கே வந்து ஒரு பிரமாதமாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இது ஆண் மீன், இது ஆண் மீன், இது பெண் மீன் சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். ஏன் தனித்தனியாக வச்சிருக்கோம்னா, எந்த காரணத்தை கொண்டும் 2 ஆண் மீன்களை ஒரே தொட்டியில் வைக்கக்கூடாது. 2 ஆண் மீன்களை ஒரே தொட்டியில் வைத்தால் ஒன்றோடு ஒன்று சண்டை போட்டு ஏதாவது ஒரு மீன் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி ஒரு ஆண் மீனோடு ஒரு பெண் மீனை சேர்த்து விட்டாலும் இந்த ஆண் மீன் வந்து இனப்பெருக்க காலத்தில் அந்த பெண் மீனை சேர்த்துக்கொள்ளும் பார்த்தீங்கன்னா. ஆனால் இனப்பெருக்கம் இல்லாத காலத்தில் நீங்கள் வந்து ஆண் மீனோட பெண் மீனை விடும்போது இந்த ஆண் மீன் வந்து பெண் மீனை அடித்து சாகடிச்சிடும். இதனுடைய ஆண் மீனுடைய டாமினேஷன் அதிகமாக இருக்கும். அதனால் எந்த சூழ்நிலையும் ஆண் மீனோடு பெண் மீனை வந்து சேர்த்து விடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஆண் மீனோடு இன்னொரு ஆண் மீனும் சேர்த்து விடக்கூடாது. அதை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதனால தான் வந்து பண்ணைகளில் பார்த்தீங்கன்னா ஆண் மீனை வந்து தனியாக ஒரு பாட்டில்லையும் பெண் மீனை வந்து ஒரு தனியாக ஒரு பாட்டிலையும் வச்சுருப்பாங்க. இது எப்படி இது பண்ணால், இப்போ ஆண் மீனும் பெண் மீனையும் தனித்தனியாக ஒரு பாட்டிலை வச்சு பராமரித்து படும்போது தினந்தோறும் அதுக்கு வந்து பிளட் வார்ம் நம்ம கொடுத்துட்டே வருவோம். ரத்தப்புழுன்னு சொல்லி ஒரு புழு இருக்குது, அதுதான் அதிகமாக கொடுப்போம். அதை வந்து தினந்தோறும் இது உணவாக கொடுத்துட்டு வரணும். தினந்தோறும் வந்து இந்த பாட்டிலை வந்து க்ளீன் பண்ணி பவுலாகட்டும் பாட்டிலாக இருக்கணும். பொதுவாக வந்து பாட்டிலில் தான் வந்து ஹார்லிக்ஸ் பாட்டிலில் தான் வச்சுருப்பாங்க, இல்லாட்டி இது குடுவையில் போட்டு வச்சுருப்பாங்க காசுக்கு தகுந்த மாதிரி.
ஸோ ஹார்லிக்ஸ் பாட்டில் தான் ஹார்லிக்ஸ் பாட்டில் போட்டு வளர்த்து வச்சுக்கலாம். இல்லை தினந்தோறும் வந்து நம்ம உணவு கொடுத்துட்டு வரும்போது அடுத்த நாள் உணவு கொடுக்கப்படும் போது அந்த பாட்டில் கழுவிட்டு மறுபடியும் புது தண்ணியை போட்டுட்டு மறுபடியும் உணவு கொடுக்கணும். அது மாதிரி கொடுத்துட்டு வரும்போது எப்போ அந்த ஆண் மீனும் பெண் மீனும் இனமுதிர்ச்சி அடைகிறத பார்க்கணும். குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் மீனும் பெண் மீனும் குறைஞ்சபட்சம் 6 to 7 மாதங்கள் வந்து இனப்பெருக்க முதிர்ச்சி அடைகிறதுக்காக நேரம் எடுத்துக்கொள்ளும். அதுக்கு அப்புறம் தான் வந்து இன முதிர்ச்சி அடையும். இப்போ இந்த ஆண் மீனும் பெண் மீனும் இன முதிர்ச்சி அடைஞ்சான்னு சொல்லி நமக்கு தெரியாது. இப்போ அது எப்படி பார்க்கணும்னா ஒன்ஸ் வந்து நீங்கள் ஆண் மீனும் பெண் மீன் வளர்ந்துச்சுன்னா ஆண் மீன் என்ன பண்ணுன்னா பெண் மீன் ஒன்றும் பண்ணாது. ஆண் மீன் என்ன பண்ணுன்னா தன்னுடைய இந்த தண்ணியுடைய மேற்பரப்பில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மேற்பரப்பு வந்து சிறிய சிறிய பபுள்ஸை ஃபார்ம் பண்ணும். தண்ணியுடைய இப்போ தண்ணியுடைய மேற்பரப்பு இந்த மீன் வந்து மேலே இது காற்றை சுவாசித்து வாழக்கூடிய மீன் ஏர் பிரீத்திங் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. இது வந்து மேலே வந்து காற்றை எடுத்துகிட்டு போகும். அப்படி இது பண்ணும்போது மேலே இந்த சர்ஃபேஸ் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நுரைகளை வந்து அப்படியே ஃபுல்லாக பரப்பி வச்சுருக்கோம். இந்த நுரைகள் வந்து ஆரம்பத்தில் வந்து சாதாரண நுரைகளாக தான் இருக்கும். போக போக பார்த்தீங்கன்னா அந்த நுரைகளுடைய அடர்த்தி வந்து நல்ல நெருக்கமாக காணப்படும். அப்படி ஆண் மீனிலிருந்து வரக்கூடிய அந்த நுரைகள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நெருக்கமாகவும் மூமெண்ட் ஒன்றா நீந்தக்கூடிய நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான நுரையாக ஃபார்ம் பண்ணும் போது தான் தெரியும் இந்த ஆண் மீன் வந்து சரியான முறையில் முதிர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான ஆண் மீன்களை தேர்வு செய்து இதில் நல்லா வளர்ந்த வயிறு பருத்து போன நல்ல பெண் மீன்களை தேர்வு செய்து அதை தான் இனப்பெருக்கத்திற்கு தேர்வு செய்ய வேண்டும். இதுவரை நீங்கள் வந்து ஆண் மீன் பெண் மீன் எவ்வாறு தேர்வு செய்ய வேண்டும் என்பதை பற்றி அறிந்து கொண்டீர்கள். நாளைய நிகழ்ச்சியில் ஆண் மீனையும் பெண் மீனையும் பயன்படுத்திக் கொண்டு எவ்வாறு இனப்பெருக்கம் செய்யலாம் என்பதை பார்ப்போம். அடுத்த பகுதி நம் விருந்தினர். நம் விருந்தினர் பகுதியில் வெவ்வேறு துறைகளை சார்ந்த அதில் சாதனை படைத்த வல்லமை வாய்ந்த ஆளுமைகளை தினமும் நேர்காணல் செஞ்சுட்டு வரோம். இன்னைக்கு நாம சந்திக்க போற சிறப்பு விருந்தினர் இந்திய சதுரங்க விளையாட்டு வீரர் இளம் கிராண்ட் மாஸ்டர் டி குகேஷ் அவர்கள். வணக்கம், இது உங்கள் நம் விருந்தினர் நிகழ்ச்சி. இன்றைய நம் விருந்தினர் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு சிறப்பான ஒரு விருந்தினர் தாங்க நம்ம சந்திக்க போகிறோம். அதாவது 64 கட்டங்களுக்குள் நடக்கப்படும் மௌன யுத்தம் தான் இந்த சதுரங்க விளையாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த சதுரங்க விளையாட்டில் தன்னுடைய இளம் வயதிலேயே உலக அளவில் பல மேடைகளை சந்தித்து ஒரு சாதனையாளராக இப்போ அவர் வந்து இருந்துட்டு இருக்காருங்க. FIDE வேர்ல்ட் செஸ் ஃபெடரேஷனால் அங்கீகரிக்கப்பட்ட இந்தியாஸ் யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற பெருமையும் இவருக்கு இருக்குது. கிராண்ட் மாஸ்டர் செஸ் சாம்பியன் குகேஷ் அவர்களே தான் இன்றைய நம் விருந்தினர் நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்க போகிறோம். ரொம்பவே சந்தோஷம் உங்களை சந்தித்ததில். இந்த செஸ் விளையாட்டில் வந்து இந்த இளம் வயதிலே நீங்கள் வந்து உலக அளவில் பல ஸ்டேஜஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற டைட்டிலும் நீங்கள் வந்து வாங்கியிருக்கீங்க. முதல்ல அதற்கு பொதிகை தொலைக்காட்சி சார்பாக உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். தேங்க்யூ. அண்ட் செஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே பொதுவாக எல்லாருடைய பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நான் சொல்கிறேன். செஸ் அப்படின்னாவே இது வந்து இன்டெலிஜென்ட் மட்டும்தான் விளையாட முடியும், மூளையை நல்லாவே யூஸ் பண்ணணும். அண்ட் இது வந்து ஒரு மைண்ட் கேம் அப்படின்னு கூட சொல்லலாம். முக்கியமாக உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த செஸ் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு கேமாக இருந்திருக்கு? அண்ட் இந்த செஸ்க்குள்ளே நீங்கள் எப்படி வந்தீங்க? இது எல்லாமே எங்கே ஆரம்பமானது? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணது இட்ஸ் லைக் அ நார்மல் ஸ்டோரி தான். நான் வீட்டில் அப்பா அம்மா சும்மா ஃபன்னுக்கு ஆடிட்டு இருக்கும்போது நான் ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஐ டென்ட் நோ த எக்ஸாக்ட் ரூல்ஸ். பட் அதுக்கப்புறமா ஐ ஸ்டார்டட் லைக் பிளேயிங் வித் மை கசின் பிரதர்ஸ் அண்ட் தே லைக் taught me the rules and then I joined a summer camp in school and that's where my interest really started. எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தோன்னா ஐ பிளேட் மை கோச்சஸ் அட்வைஸ் மீ டு பிளே அ ஃபியூ டோர்னமெண்ட்ஸ் அண்ட் அந்த டோர்னமெண்ட்ஸில் நான் நல்லா பண்ணுறதை பார்த்து லைக் தே ரியலி புஷ்ட் மீ டு பிகம் அ ப்ரொஃபஷனல் அண்ட் இட் வாஸ் அ ஹியூஜ் ரிஸ்க் ஆக்சுவலி. பட் I had really supportive parents and my family, my friends, my coaches, they supported me. So உங்களுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் உங்களால் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் வர முடியும் அப்படின்னு உங்களை நம்ப வச்ச அந்த ப்ராப்பர் கைடன்ஸ்னால் யார் சொல்லுவீங்க? ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா அம்மாவுக்கு அவ்வளோவா செஸ் தெரியாது. ஸோ தே couldn't really take big decisions at that time. So my first coach was Bhaskar sir. I met him in the summer camp that I mentioned. And அவர் தான் ஆக்சுவலாக he put trust in me and he saw me in the training camps and லைக் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தது, ரொம்ப டேலண்டடாக ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணது பற்றி he was really happy and
அவர் தான் எனக்கு அட்வைஸ் பண்ணார். ஸோ டு ப்ளே டோர்னமெண்ட்ஸ் அண்ட் இந்த டோர்னமெண்ட்ஸில் எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே ஸோ ஐ ரியலி என்ஜாய்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் ஐ ஆல்சோ பெர்ஃபார்ம்ட் வெல். Then Bhaskar sir became my like not personal, but I started going full time with Bhaskar sir apart from the summer camp. And anganirundha we started working seriously. I played many more tournaments. அந்த ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் அப்படிங்கிறது யாராலுமே மறக்கவே முடியாது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கேம் எப்பவுமே நம்ம மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி அது ஞாபகம் இருக்கா உங்களுடைய ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் என்ன நடந்தது அதில்? ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் எனக்கு ஆக்சுவலாக ஞாபகம் இருக்கு. பட் லைக் அதோட பேர் நான் ஐம் நாட் ஷுர். அது பேர் நான் மறந்துட்டேன். பட் இட் வாஸ் ஏதோ ஒரு லோக்கல் டோர்னமெண்ட் இன் சென்னை தான். It was held in some school, I think. Okay. So there it was a 9-round event as far as I remember. 9 or 8 round event. Okay. And first 4 games I lost, I think. Oh, okay. But then the next 4 or 5 games I won. Okay. I scored 5 out of 9, which was already a great score for the first tournament. So super. Yeah, I didn't really have any expectations at that time, but yeah, it was just a very expectation இல்லாம போய் விளையாடி நிறைய விஷயங்கள் நீங்க வந்து இப்போ சக்சஸ்ஃபுல்லா லீட் பண்ணிட்டு வரீங்க. அண்ட் எல்லா ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்குமே வந்து யாராவது ஒருத்தங்க இன்ஸ்பிரேஷனா இருப்பாங்க, நம்ம இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ செஸ்லேயும் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒவ்வொரு சர்டன் பிளேயர்ஸ் ரொம்ப பிடிச்ச பிளேயர்ஸாக இருப்பாங்க, அவங்களுடைய ஸ்டைல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் அண்ட் ஒரு ஃபேவரட் பிளேயர் செஸ் பிளேயர் அப்படின்னா யார் சொல்லுவீங்க? எனக்கு ஆல்மோஸ்ட் ஆல் த டாப் பிளேயர்ஸ் எல்லாம் கிளாசிக்கல் பிளேயர்ஸ் எல்லாருமே பிடிக்கும். பட் ப்ராபப்ளி எனக்கு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலாக இருந்த பிளேயர் வந்து விஷய் ஆனந்த் சார். ஓகே. பிகாஸ் லைக் நான் ஃபர்ஸ்ட் செஸ்ஸுக்கு சீரியஸாக வர்றதுக்கு முன்னாடி இன் 2013 கால்சன் ஆனந்த் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் நடந்தது சென்னையில். அண்ட் அப்போ நான் செஸ்ஸில் அவ்வளோ சீரியஸாக இல்லை, பட் ஐ ஸ்டில் வெண்ட் அண்ட் வாட்ச் த மேட்ச். ஓகே. So it was in this glass door and there were so many spectators and all. So that was the first big impression that he made on me. I always heard about Anand sir. In India he is obviously national hero. And yeah, that was the first impression, and throughout my career he has been like a role model. But there are also some other players like in the 20th century Capablanca and Fischer was as I grew, like as I became better, I started admiring Fischer also. Oh, okay. So, and now Carlsen is obviously the ஸோ நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கற்றுப்பீங்க? ஸோ அவங்களுடைய கேம் பார்க்குறது, அவங்களுடைய மூமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது, எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பிப்பீங்களா? ஃபர்ஸ்ட் நான் பாஸ்கர் சார் கிட்ட போயிட்டு இருக்கும்போது லைக் ஃபர்ஸ்ட் we mainly focused on Capablanca's games. Oh, okay. So Capablanca had a huge influence on me because like he was a very like positional and very simple player. He like our position ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண மாட்டார். He was it's very hard to do, but he used to keep chess very simple and he was still beating a lot of top players. He was the world champion. So okay. The third world champion. So right. He had a huge influence on me because for many years, like until I became an international master or even a grandmaster, I was நான் ரொம்ப பொசிஷனலாக தான் இருந்தேன். Okay. So that was a huge influence, and also like recently I have become more aggressive. But oh, okay. Yeah, first like for many years Capablanca was okay like the பேஸ் தான் உங்களுக்கு ஒரு பேஸாக இருந்தார். ஓகே ஃபைன். ஸோ விஸ்வநாதன் ஆனந்த் சார் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ அவரை சந்திச்சிருக்கீங்களா? அவர் கூட கேம் விளையாடி இருக்கீங்களா? அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் ஏதாவது நடந்திருக்கா? ஆக்சுவலாக நான் we are working together. நான் விஸ்வநாதன் ஆனந்தோட வெக்கா அகாடமியில் I'm a student in Vekka Academy. Okay. So that was a huge opportunity for me. I got invited to the academy in 2020. So நாங்கள் நிறைய ட்ரைனிங் செஷன்ஸ் பண்ணியிருக்கோம், ட்ரைனிங் கேம்ஸ் ஆடியிருக்கோம். ஓகே. ஸோ ஐ ஈவன் விசிட்டட் ஹிஸ் ஹவுஸ் a couple of times and we played together. ஓ சூப்பர். ஸோ அவர் என்ன மாதிரியான ஐடியாஸ்லாம் கொடுப்பாரு, என்ன மாதிரியான அட்வைசஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காரு? மெயினாக அவரோட செஸ் டிஸ்கஸ் பண்ணுறதே இட்ஸ் அ ஹியூஜ் ப்ளஷர் அண்ட் ஹானர். ஜஸ்ட் டிஸ்கஸிங் செஸ் வித் ஹிம்
நிறைய கற்றுக்கலாம் through that, but also he has given some psychological advice, like at some point I remember in Kolkata I was kind of leading the tournament, and then I kind of slipped, and it was in 2021 only. Okay. So I kind of slipped, and I was like mentally I was not stable, so he just advised me to take it more easily. Oh. He advised me on how to take practical decisions. Okay. Until then I was like very optimistic, very rash and stuff, so அவர் தான் எனக்கு சிம்பிளாக எடுத்துக்க சொல்லி லைக் ஓகே. ஸோ கீப் இட் சிம்பிள் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு அட்வைஸாகவே இருந்திருக்கு. ஃபைன். ஸோ 2015 நீங்கள் வந்து அண்டர்-9 செக்ஷனில் ஆரம்பிச்சிங்க. ஸோ அண்டர்-9 செக்ஷனில் டைட்டில் நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்க. ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு பிக் லெவல் டோர்னமெண்ட்ஸ்குள்ளே போகும்போது உங்களுடைய அந்த லேர்னிங்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என்னென்ன விஷயங்கள்லாம் அங்கே கற்றுக்க முடிஞ்சது? ஸோ அண்டர்-9 in 2015 I won in Singapore. I don't have a lot of memories in that event. It was already ரொம்ப சின்ன பையனா இருந்தீங்களா? ரொம்ப சின்ன பையனா. But I remember some games where I was in trouble. I remember. I was the favorite to win the event. I was நான் the first seed இருந்தேன், but like it was quite close. I didn't perform very well in the event, but I still managed to win. So okay. That was a good thing, because like even I knew that even if I don't perform well, I'm still capable of winning tournaments. வேர்ல்டு யூத் செஸ் சாம்பியன்ஷிப்லையும் நீங்கள் வந்து டைட்டில் வாங்கியிருக்கீங்க. ஸோ அது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அண்டர்-12 கேட்டகரியிலே நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணி விளையாடி இருக்கீங்க. அந்த மாதிரியான ஒரு ஹையர் லெவல் டோர்னமெண்ட்ஸ்குள்ளே போகும்போது இப்போ நீங்கள் லேர்னிங்ஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க. ஸோ ஒரு டோர்னமெண்ட்ஸ்குள்ளே போகும்போது எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பிளான் பண்ணுவீங்க? ஸோ அந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸில் ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி பிளான் பண்ணீங்க? Under-12 already I was like நான் நல்ல செஸ் பிளேயராக இருந்தேன், பட் லைக் mentally I was not. Okay. Okay, at that age it's normal, but I was mentally not very stable, and strategy plan பண்றதுக்குலாம் I was not very mature, I think. Okay. I just played and won through my just chess understanding. So fine. At that age it's normal, but as I grew and I became better, the mental part really came to the fore. So okay. Actually this World Youth, I remember some very nice games that I played. Okay. Especially some of my black wins, they were like very dominating. And I think on the tournament la I really believed that in my age I was clearly the best. Okay. And I just needed to focus on like more stronger events. ஓகே ஃபைன். த இந்தியாஸ் யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை உங்களுக்கு இருக்குது. வேர்ல்டு லெவலில் த தேர்ட் யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற இன்னொரு பெருமை. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அச்சீவ்மெண்ட்லாம் உங்களுக்கு கிடைச்ச உடனே எப்படி ஃபீல் பண்ணீங்க? நான் அந்த டோர்னமெண்ட் எப்படி நடந்தது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். Yeah, in 2019 January in Delhi Open I became a grandmaster. So actually I had been trying to break the record set by Karyakin. So ஒரு 17 டேஸில் மிஸ் ஆயிடுச்சு இல்லையா? Yeah, I missed in 17 days, but ஒரு 1 year actually அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். I thought I had a pretty good chance to break that record, but the main problem at that point was that like it was a huge thing at that time, and like I was also not mentally mature as I said, but so I just could not handle the pressure. It was not, the pressure was not really from the media or my parents or anyone from the outside, but main is the internal pressure. I kept thinking about the record, and I thought I had to break it. Okay, so அப்போவே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அதை நம்ம பிரேக் பண்ணி ஆகணும். Yeah, that was the அது வந்து ஒரு goal that I took very seriously. That probably one of the first goals that I took very seriously. So for 1 year அதே pressure, like it was constantly running through my mind and I couldn't handle it. So but still, I mean, second youngest grandmaster at the time, it was quite a great achievement, and it was in Delhi, and I really enjoyed the result. And the day I became a grandmaster, January 15,
2019, after the game I was just super happy, but like it was kind of spoiled in a way because Okay. like the next day I had to play another game, and because of all the hype and all, I got distracted and I lost that game from a winning position. Okay. So and the tournament ஆனப்புறம் I was kind of upset about that last round game, but overall I was happy with You the are happy. achievement, yeah. ஓகே ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு கேம் நீங்கள் வந்து தினேஷ் கே சர்மா அவர் கூட விளையாடி இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு கேம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அண்ட் அவர் கூட விளையாடும் போது என்னென்ன மூமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பிளான் பண்ணீங்க, அண்ட் அந்த ஒரு கேமில் எவ்வளோ ப்ரெஷர் இருந்தது, அந்த ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணி நீங்கள் வின் பண்ணீங்க? ஸோ அந்த கேம் பற்றி எனக்கு நிறைய ப்ளசன்ட் மெமரிஸ், கொஞ்சம் அன்பிளசன்ட் மெமரிஸ். ஓகே. ஸோ ஆக்சுவலாக அந்த கேம் முன்னாடி எனக்கு ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் த பேரிங், அண்ட் I knew that if I faced a higher rated opponent, which was very likely, I just needed a draw to become a grandmaster. Okay. But since I was paired against Dinesh K. Sharma, who was slightly lower, lower rated than me, I had to win to become grandmaster. So as soon as I saw the pairing, I was quite nervous. Okay. I was that night I could not sleep at all. So and before the game I was quite nervous. I didn't really feel good. Okay. But as soon as that was a morning round, so as soon as I prepared in the night, and as soon as I woke up, I was still nervous, but somehow I don't know how, but like somehow when I reached the board and settled down, I was completely relaxed, and Okay. I just took it as one as a game, and I don't know how it happened, but it just happened. So It just happened அப்படின்னு சொல்கிறீங்க. பட் அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் நீங்கள் ஃபோக்கஸும் பண்ணணும், அட் தி சேம் டைம் ப்ராப்பராக நீங்கள் காயின்ஸ் மூவ் பண்ணி அண்ட் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் கரெக்டாக கேல்குலேட்டிவாக திங்க் பண்ணணும். பிகாஸ் ஆப்போனண்ட் என்ன மாதிரியான ஒரு மூவ் வைக்க போகிறாங்க, அதற்கு நம்ம என்ன மாதிரியான ஒரு மூவ் வைக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் அதில் பிளானிங்ஸ் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது ஒரு சூப்பரான ஒரு கேமாக இருந்தது. அண்ட் இதை தொடர்ந்து வந்து இப்போது சமீபத்தில் ஏப்ரல் மந்த் நீங்கள் 48th லாரோடா இன்டர்நேஷ்னல் ஓப்பன் செஸ் டோர்னமெண்ட்லையும் நீங்கள் வந்து வின் பண்ணியிருக்கீங்க. கண்டினியூஸாக 9 மேட்சஸ் நீங்கள் வந்து அன்டிஃபீட்டடாக இருந்திருக்கீங்க. ஸோ 7 wins and 2 draws அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு டோர்னமெண்ட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அந்த அன்டிஃபீட்டடாக நீங்கள் வந்து அந்த டைட்டில் வாங்கின அந்த ஒரு மூமெண்ட் எப்படி இருந்தது? so அந்த டோர்னமெண்ட் முன்னாடி I won a couple of open tournaments, but Okay. they were not really very strong open events. So the previous tournament that I played before La Roda, it was in Reykjavik, in Iceland. So and the tournament, it was quite a prestigious event, and it was a disastrous event for me because I played well overall, but in the like final round I was paired against Pragnananda. Okay. And I knew that I needed to win to win the event. So he was ahead of me by half a point, so if I beat him I would become the champion. Okay. And the game na win panna, and so I'll just win the tournament. Okay. I knew it during the game, so I was really, I was not really nervous, but like I was kind of excited. On the game I was from a clearly winning position, I just panicked and I blundered and lost. Okay. Okay. So that was a very painful moment for me. But after that I had this La Roda event just the next day, so I had to forget that and focus on this event. And I knew that I was in good form, but Okay. just this memory was just very hard to erase. So I was able to focus somehow in this event, and I just carried my good form, and I was kind of lucky also in some games. So overall it was a very good event. I just played very well, I think. ஸோ நம்ம எந்த ஒரு கேம் போகிறதுக்கு முன்னாடியும் நம்ம கோச்சஸ் சொல்கிற ஒரு சில விஷயங்களை நம்ம எப்பவுமே மைண்டில் வச்சுட்டு தான் அந்த கேம்குள்ளே போகும். அப்படி உங்களுடைய கோச்சஸ் ஒரு கேம் போகிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான அட்வைசஸ் அண்ட் டிப்ஸ்லாம் கொடுப்பாங்க, அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க உங்கள் கேமில்? இப்போ கரண்ட்டாக என்னோட மெயின் கோச்சஸ் விஷ்ணு பிரசன்னா சார். He's from Chennai also, and also I've been working with Vakka Academy. Okay. And Vishyanand sir and some other coaches.
ஸோ பிஃபோர் த கேம் ஐ டோன்ட் ரியலி லைக் நான் பேசிகிட்டு இருந்தேன் என்னோட கோச்சஸோட. பட் பிஃபோர் த கேம் ஐ டோன்ட் ரியலி டாக் டு மை கோச். ஓகே. கோச்சஸோட பேசுகிறது இட்ஸ் ஜென்ரலி before the tournaments. So before the games I just follow my own routine which makes me focus on the game, not think about unnecessary things. Okay. நான் just இந்த ஸ்பானிஷ் ஈவெண்ட்ஸ்லாம் அதான் மெயினாக பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஐ ப்ரிப்பேர் ஃபார் சம் டைம் லைக் ஐ செக் மை ஆப்பனன்ட்ஸ் கேம்ஸ் அண்ட் என்னோட ஆப்பனண்ட் எங்கே தப்பு பண்ணுவாங்க, எங்கே வீக்னஸ் இருக்குது அவங்களுக்கு, எங்கே ஸ்ட்ரென்த்ஸ் இருக்குன்னு சொல்லி. ஓகே. ஸோ அந்த கேம்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு ஐ கீப் அ ப்ரீஃப் ஐடியா இன் மைண்ட். அண்ட் போர்டில் போனோன்னா இட்ஸ் ஜஸ்ட் தட் கேம். அண்ட் இப்போ ஒரு பொசிஷன் வந்தோன்னே லெட்ஸ் சே I have two options, either to go for a complicated position and a more simpler position. And if my opponent likes complicated position, I have checked this tendency before the game, so I would prefer a simpler position. And if it's he likes simpler positions, I would try to go for a complicated position. Okay, fine. So ஒரு சைட் செஸ் டோர்னமெண்ட்ஸ் நிறைய ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நிறையா கண்ட்ரிஸ் நீங்கள் போய் ஆகணும். ஸோ இந்த மாதிரியான சமயத்தில் உங்கள் ஸ்கூல் அண்ட் ஸ்டடீஸ் இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? முக்கியமாக உங்கள் ஸ்கூல் அண்ட் அவங்க கொடுக்குற சப்போர்ட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என்னோட ஸ்கூல் வேலம்மாள் வித்யாலயா in Chennai, and they have always supported my chess career. Like Okay. The first sonna summer camp where I learned chess, it was held in Velammal Vidyalaya, my school. So my journey started there, and they have been with me throughout my career. So நான் எப்போ எனக்கு வேணுமோ I get permissions to travel or to training, and also they have financially supported me. So my school has been a huge support for me. And எனக்கு எப்போ ஸ்பெஷல் classes வேணுமோ, like to study for exams, or if I want to just skip one of the exams, because I have some important event, I've gotten permissions, and so it has been a very great relationship with my school. ஸோ உங்கள் ஸ்கூல் சப்போர்ட் பற்றி சொல்லிட்டீங்க, அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சப்போர்ட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸ்கூலில் நீங்கள் போனோடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, அவங்க என்ன மாதிரியான ஒரு சப்போர்ட்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அண்ட் முக்கியமாக உங்களுடைய ஃபேமிலி அவங்க என்ன மாதிரியான ஒரு கைடன்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க? என்னோட ஹோல் ஃபேமிலி இது அவங்க எப்போவுமே நான் என்ன டோர்னமெண்ட்ஸ் ஆடுறேனோ எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆல்வேஸ் ப்ரேட் அண்ட் supported me. So my family has always been a backbone for me. I mean, they've supported me in every way. And my friends, எனக்கு ஆக்சுவலாக அவ்வளோ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. ஏன்னா I'm not a regular school goer, and it's hard to find friends. So my main friend, my friends are mostly chess players, like Pragnananda, Arjun Erigaisi, Nihal Sarin, Leon, and the mostly people I meet regularly in tournaments and in trainings. ஃபைன். ஸோ நிறையா ஈவெண்ட்ஸ் நீங்கள் போயிட்டு வந்தாச்சு, நிறையா டைட்டில்ஸும் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. ஸோ அடுத்த கட்டமாக என்னென்ன பிளான்ஸ் வச்சுருக்கீங்க? இப்போ உங்களுடைய ஒரு கோல் அப்படின்னா என்னவா இருக்குது? Until February, March, நான் I just tried to break into 2650, but அது கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆயிடுச்சு. I'm 2675 right now, my low rating. And இப்போ என்னோட current goal is focused on my next events, which is Sharjah Masters. And some other events in June, July. So and Olympiad, of course. Rating wise பார்த்தோன்னா இப்போ 27 breaking into 2700, which is a great achievement, is a realistic possibility. So that's my main. ஸோ இந்த ஒரு செஸ் கேமில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 2 விஷயம் வந்து ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் நம்ம நிறைய கேம்ஸ் விளையாடும்போது ஒரு சில விஷயத்தில் நம்ம அந்த ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷனை மிஸ் பண்ணிவிடுவோம். அதனால ராங் மூவ்ஸ்லாம் கூட வச்சுருவோம். பட் அந்த மாதிரி ராங் மூவ்ஸ் வச்சாலும் திரும்பவும் அந்த ஃபோக்கஸை கொண்டு வந்து அந்த கேமை வின் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஸோ எப்படி நீங்கள் இந்த ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் உங்கள் கேமுக்குள்ளே ஸ்டெபிளைஸ்டாக வச்சுருக்கீங்க? Focused on concentration, it's
மோஸ்ட்டாக இட்ஸ் கனெக்டட் டு குட் ஃபார்ம். ஓகே. இப்போ நம்ம குட் ஃபார்மில் இருந்தோம்னா இட்ஸ் ஜஸ்ட் கம்ஸ் நேச்சுரலி. வி ஆர் மோர் இன் டு த டோர்னமெண்ட், வி ஆர் மோர் இன் டு த கேம். பட் இப்போ நம்ம பேட் ஃபார்மில் இருந்தோம்னா வி ஆர் கைண்ட் ஆஃப் லைக் ஆல்சோ திங்கிங் அபவுட் த பாஸ்ட் அண்ட் ஓகே. that's the main reason we lose concentration. So like I've been doing some meditation and ஓகே. some mental health. I've been focusing on mental health. So ஓகே. yeah, it's connected to mental, like what kind of mood we are in. So I just try to be in a good mood during tournaments. நிறைய விஷயங்களை எங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ கிராண்ட் மாஸ்டர் டைட்டில் மட்டும் இல்லாமல் இன்னும் நீங்கள் வந்து தொடர்ந்து செஸ்ஸில் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக வரணும் அப்படின்னு பொதிகை தொலைக்காட்சி சார்பாக உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். உங்களுடைய நேரம் செலவழித்து நம்ம நிகழ்ச்சிக்கு வந்ததற்கு மிக்க நன்றி குகேஷ். நன்றி. Thank you. என்ன நேயர்களே, வணக்கம் பொதிகை நிகழ்ச்சியின் மூலமாக வாழ்க்கையோட உண்மைக்காக திருக்குறள், உடல் நன்மைக்காக யோகா, உணவுக்காக பொதிகையின் சமையல் நேரம், உயிரினங்களுக்காக இல்லத்தின் செல்வங்கள், ஊக்கத்திற்காக நம் விருந்தினர், இந்த பகுதியின் மூலமாக பயனுள்ள தகவல்களை உங்களிடம் கொண்டு சேர்த்த மகிழ்ச்சியோட இங்கிருந்து விடைபெறுகிறேன். நந்தினி பிரியா. நன்றி, வணக்கம்.